ட்ரம்ப் அவர்கள், நெத்தன்யாகு அவர்கள். இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை சமீபத்தில அமெரிக்காவ வச்சு நடத்துனாங்க. என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்களே வெளிய வரல. ஆனா இப்போ மறுவிச்சவங்க, இந்த எட்டி பார்க்கிறவங்க, ஒட்டு கேட்கிறவங்க இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருப்பாய்ங்க. அப்போ கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு எல்லாம் புசு புசுன்னு பேசிட்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அவங்க நாட்டுல இருந்து பண்ண ஒரு கான்ஃபரன்ஸ் அதிலயே சில விஷயங்கள் பேசிக்கிறாரு. ஸோ இதுல மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஈரானுக்கு அழுத்தங்கள் குடுத்துக்கிட்டே இருப்போம். மேக்ஸிமம் பிரஷர் ஈரானுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம சைனாக்கு ஆயில் விக்கக்கூடாது. அதுலயும் நம்ம உறுதியா இருக்கணும். அதையும் நம்ம ஈரான் கிட்ட பேசிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டான கோல் என்ன? ஈரான் அணு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கவே கூடாது. அது இந்த ரீஜியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமாயிரும். ஸோ அதுதான் பிரதானமான கொள்கை. அதுல நம்ம தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது போல, ட்ரம்ப் அவர்கள், பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பேசியிருந்துக்கிறாங்க. இதுல ட்ரம்ப் அவர்கள் நெத்தன்யாகு அவர்களுக்கு என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் நம்புறேன். ஒரு அக்ரீமெண்ட் வந்து கண்டிப்பா ஈரானோட நம்மளால போட முடியும். ஏன்னா, போன தடவ ஜூன் மாசம் 2025 பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் நடந்தது இல்லையா? ஆப்பரேஷன் மிட்நைட் ஹேம்பர். டீல் குடுத்தாங்க. ஈரான் தரப்புல அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் அமெரிக்கா வம்படியா போய் அடிச்சாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல அத வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த தடவ ஈரான் மிஸ் பண்ண மாட்டாங்க ஆப்பர்ச்சுனிட்டிய. கண்டிப்பா ஒரு டீல கண்டிப்பா போட்டே ஆவாங்க. ஏன்னா, பாடங்கள் கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க ஈரான் ஜூன் மாசம் 2025 தாக்குதல் மூலியமா. ஸோ அதனால நான் நம்புறேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் நம்பிக்கையா பேசிக்கிறார். அதுக்கு நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்லிக்கிறார்ன்னா, குட் டீல் அப்படிங்கிறதோட சொல்றீங்களே ட்ரம்ப் அவர்களே, அது இம்பாசிபிள். அதுவும் தெஹரான், ஈரானோட கேபிட்டல். ஸோ தெஹரான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அ டீல போடுறதுங்கிறது வாய்ப்பே இல்ல. அவங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஒருவேள அவங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாலும், அத ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க. அப்படிங்கறத நெத்தன்யாகு அவர்கள் பேசிக்கிறார். இதுல மேற்கோள் காட்டுறது என்னன்னா, விட்டாஃப் அவர்கள், குஷ்னர் அவர்கள் வந்து ஆல்ரெடி இஸ்ரேலோட பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள்ட்ட பேசிட்டு தான் ரூபியோ அவர்ட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் அவர்கள போய் பார்த்தாரு. பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். ஸோ அதுல விட்டாஃப் அவர்கள், குஷ்னர் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, வரலாறுல ஈரானோட ஒரு குட் டீல் சைன் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னதா இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ண பேசிக்கிட்டு இருக்காங்க. இது போல மீடியாக்கள்ல வருது. 51வது ஆனுவல் நேஷனல் லீடர்ஷிப் மிஷன் சொல்லிட்டு ஒரு இது இஸ்ரேல்ல தான் ஜெருசலம்ல நடக்குது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு விஷயத்துல நம்ம நம்பலாம். என்ன இதுல அப்படின்னா, பொய் சொல்றதுல. அதுல ஒண்ணுல மட்டும்தான் அவங்க ரிலையபிளா இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின் பாலிசி, ஈரானோட ஃபாரின் பாலிசியில வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயங்கள். அதிலும் ஹெவி வெப்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே கூடாது. பல விஷயம் இந்த மிசைலு இதெல்லாம் வந்து பண்ணா அவர் பலதும் சொல்லியிருக்காரு. நார்மலா இந்த மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் பண்ணி அவரோட பாணியில, அவரோட பாஷையில சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஈரான வந்து பண்ண ஒரு டீலுக்கு கொண்டு வரணும். ஆயுதங்கள் வச்சுக்க கூடாது ஈரான். ஆயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ற மாரி விக்கணும். சொல்ற விலைக்கு விக்கணும். சொல்ற கரன்சில விக்கணும். சொல்லக்கூடிய நாடுகளுக்கு விக்கணும். எப்படி வெனிசுவேலா அதேயும் போல ஈரானையும் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். மிசைலு, ஆயிலு, அணு ஆயுதம். ஸோ இது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா இருக்கணும் அப்படின்ற போல ஒரு டீல் சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் இருக்காங்க இல்லையா? பதவியேற்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. நாங்க நெறைய தப்பு பண்ணிட்டோம். ஒரு இடத்துலயும் வந்து சும்மா இந்த அரசாங்கத்த மாத்துறோம்னு சொல்லிட்டு, வேற ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ரொம்ப அதிகமான எதிரிகள சம்பாரிச்சுட்டோம். ஸோ அந்த பாலிசிய நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது போல இந்த ஸ்டார்ட்டிங் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. ஸோ இப்ப அதோட வெளிப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது, இல்ல ஒரு ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அது போல நடக்குது அப்படின்னா, இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எடுத்துட்டு புதுசா அவங்களுக்கு ஆதரவான அரசாங்கம் வைப்பாங்க. அது திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால அத மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் சொன்னாங்க இல்லையா? இப்போ இது போல ராணுவ ரீதியா அழுத்தங்கள் குடுக்கறதுனால, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடயே ஒரு ஒப்பந்தத்த போட்டு, அவங்களையே வழிக்கு கொண்டு வந்து, அவங்களோடயே டிராவல் பண்ணலாமா? அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல அனலிஸ்ட்டுக்குள்ள இது போல பேசிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது தெரியல. அட் த சேம் டைம் அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் காசாவ பத்தியும் பேசியிருந்தார். அதாவது காசால பிராக்டிகலா ஹெவியான வெப்பன்ஸ் இருக்குன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆர்ட்லரி இல்ல, டேங்க் இல்ல, ஒண்ணும் இல்லங்க. அதான் எல்லாம் புல்டோசர் வச்சு நெறைய வச்சுக்கிறீங்களே, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பட் அங்க ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒண்ணு. என்னன்னா AK-47.
அதுதான் இருக்கறதுலயே பெரிய டேமேஜஸை ஏற்படுத்துது. 60,000 பேர்த்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுதம் இருக்கு. உடனடியா அவங்க வெளிய போணும். அப்பதான் இந்த பகுதிகள் வந்து சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட டனல்ஸ் வச்சுக்கிறாங்க. 500 கிலோமீட்டருக்கு மேல டனல்ஸ் வச்சுக்கிறாங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் 150 கிலோமீட்டர் தான் டிஸ்மேண்டில் பண்ண முடிஞ்சது. அதான் நாங்க செஞ்சுக்கிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கலாம் நாங்க சீக்கிரமா வந்து பண்ணா செய்யணும். அப்பதான் இஸ்ரேலுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும். பல விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் இதுதான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சுக்கள் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரொம்ப அக்ரெசிவா அமெரிக்காவோட இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுல என்னன்னா காசாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவா பாலஸ்தீன் மிலிட்டன்ஸ் எப்படி ஹமாஸ் ஒரு அமைப்போ அதே போல இன்னொரு அமைப்பு இருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவா. ஏன்னா இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. இஸ்ரேல் பின்னாடி வரும்போதே ஹமாஸ் இவங்களை அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது பெரும் பிரச்சனையாச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டனல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த அல்கொசாம் பிரிகேடோட டனல்ஸ், அப்புறம் ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலை, அந்த ராக்கெட் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, ஸோ அது போல விஷயங்கள், அப்புறம் பதுக்கக்கூடிய சைட்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் காசாவோட தெற்கு பகுதியில கண்டறிஞ்சு எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வேலைகளை பெருமளவில் இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள், வீடியோ பதிவுகள், இமேஜஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ காசாக்குள்ள என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருந்ததோ அது எல்லாத்தையும் நல்டு, அதாவது ஜீரோ, எதுவுமே இல்லாத மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த பூமியை மாத்தணும் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து வெறி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. ஸோ இது இந்த விஷயத்துல இருந்து தெளிவா தெரியுது. அதுக்கு தான் போர்ட் ஆஃப் பீஸ் உலக நாடுகள்ல பல நாடுகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. அரபுலக நாடுகளே பலதான் அதில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஈரான். காசா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது ஈரானுக்கு வந்திருக்கிறாங்க இந்த ரீஜியன்ல. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரியான சூழ்நிலை தான். எல்லாத்துக்கூடிய ஒரு ஒப்பந்தங்களை போட்டு வரதுக்கான வேலைகளை பார்த்துருவாங்க. ஆனா இப்போ மிக முக்கியமான பிரச்சனைங்கிறது ஈரான். ஸோ அதனாலதான் கட்டம் கட்டிட்டு இருக்காங்க ஈரானுக்கு. இப்போ இந்த டைம்ல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவர் வந்து நிறைய நாடுகளை பத்தி பேசினாரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பட் இந்த டாபிக் ஏற்றபடி ஈரானுக்கு ரிலேட்டடா பேசினது என்னன்னா மிக முக்கியமான விஷயம் ரெஜிம் சேஞ்ச். அங்க இருக்கக்கூடிய ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க கேள்வி, ஜேர்னலிஸ்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அதுதாங்க பெஸ்டான திங்கு, ரெஜிம் சேஞ்ச் பண்ணுவீங்களா, நடக்குமா அப்படிங்கிற கேட்டதுக்கு அதுதான் இந்த உலகத்திலேயே பெஸ்டான திங், நான் நினைக்கிறேன் அது நடக்கும்னு அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை பத்தி சொல்லியிருக்கிறேன். ஸோ ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தரப்பு திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. மேக்சிமம் ப்ரெஷருங்கிறது இதுதான். கப்பல்கள் போயிருக்கு, போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் அடிஷ்னலா அனுப்புவோம், இது போல விஷயங்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு அழுத்தங்கள் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்டைரக்ட் டாக்ஸ், இந்த நியூக்ளியர் நெகோசியேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெனீவா, அதாவது சுவிட்சர்லாந்துல வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிறத பண்ண முடிவுகள். ஆல்ரெடி இந்த அரபு உலக நாடுகளை துருக்கியில வைக்கலானாங்க, அதுக்கப்புறம் வேண்டாங்க கொஞ்சம் மாத்தி வைங்க ஒமன்ல அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கட்ட பேச்சுவார்த்தை அங்க நடந்தது. இப்போ பிப்ரவரி 17, 2026 வந்து பாத்தீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை நடக்கும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. முதல்ல பாசிபிளி நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பண்ண இது உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரியான தகவலா வருது. ஏன்னா இதுல கான்ட்ராடிக்டரியா இன்னொரு விஷயம் இருக்கு, நான் அதுக்கு வரேன். இப்போ பிப்ரவரி 17 வந்து பண்ண ஒரு மீட்டிங் நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி 6, 2026 கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்ததுதான், 10 நாளைக்கு முன்னாடி. எங்க நடந்தது? ஒமன்ல வச்சு நடந்துச்சு. ஸோ அதோட முடிவுகள் என்ன சொன்னாங்கன்னா இருதரப்புலையும் குட் ஸ்டார்ட் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா? ஸோ பிப்ரவரி 17 நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த மீட்டிங்லயும் ஸ்பெஷல் என்வாய் விட்டாஃப் அவர்கள் அப்புறம் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் பேசிக்க போறாங்க. ஸோ இந்த மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்றது யாருன்னா ஒமன் தான். சுவிட்சர்லாந்துல நடந்தாலும் சுவிட்சர்லாந்துல ஹோஸ்ட் பண்ண போது ஒமன் தான். அவங்க தான் நடுவுல இருப்பாங்க. இந்த பக்கம் டோருக்குள்ள போய் என்னங்க ஈரான் சொல்றீங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த பக்கத்துல அமெரிக்க டோரை ஓபன் பண்ணிப்பா இப்படி சொல்றாங்க ஈரான், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற கேட்டு இந்த பக்கத்துல டோர் ஓபன் பண்ணி வந்து அமெரிக்கா இப்படி சொன்னாங்க ஈரான், நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற போல பேச்சுவார்த்தைகள் நடக்கத்தான் போகுது. இன்டைரக்ட் டாக்ஸ் தான். ஸோ ஒமன் தான் இதை நடத்த போறாங்க. ஆனா இடம் மட்டும் வேற. ஏன்னா அந்த இடத்துல இருந்துச்சுன்னா போர் அடிக்குது, இங்க மாத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல இங்க வச்சுக்கிறாங்களா என்னமோ தெரியல. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப பம்பர் மட்டும் சுத்திட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணமா, இல்ல எல்லாத்தையும் ஒரே இடத்துல லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணமா அப்படின்ற கேள்வி இருக்கு. வரலாறுல நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா பிப்ரவரி 17 பேச்சுவார்த்தை நடந்தது ஜெனிவாவில் வச்சு அப்படிங்கிறது போலதான் வரும். ஏன்னா ஜெனிவா கன்வென்ஷன் ஏகப்பட்ட விஷயங்கள், ஜெனிவாக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சுவிட்சர்லாந்துல அமைதி பூங்கா அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க இல்லையா?
ஸோ இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அது தோல்வி அடைஞ்சிச்சு, அதனால பெருசா பிரச்சனையாயிடுச்சு அப்படிங்கும்போது வரலாறு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்குமா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா அதே பிப்ரவரி 17 வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 17 வரக்கூடிய நாட்கள்ல அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் உக்ரைன் இவங்களோட பேச்சுவார்த்தை அதே ஜெனீவால தான் நடக்குது. எல்லாமே ஒரே இடத்துல நடக்குது அப்படின்னா எப்படி அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா எதிர்காலத்துல ஜனவரி 17 அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் பேச்சுவார்த்தை ஜெனீவால நடத்தினாங்க. ஜனவரி 17 அமெரிக்கா, ஈரான், ஒமன் இன்டைரக்ட் டாக்ஸ் ஜெனீவால நடத்தினாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறது அங்கிருந்து தான் ஆரம்பிச்சுதா? அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? எது எப்படியோ இப்ப ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அராக்சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெனீவாக்கு சுவிட்சர்லாந்து அப்படியே துருக்கி வாயிலாக கிளம்பி போய்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்பாஸ் அராக்சி அவர்களோட விமானம் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி வழியா அப்படியே சுவிட்சர்லாந்துக்கு போகுது. ஸோ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் இன்டைரக்ட் டாக்ஸ்ன்றது தொடங்கியிருக்கு. இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போது அமைதியா பேசி முடிச்சுக்குவாங்களா என்ன ஏது அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் பலருக்கும் இருக்கு. ஆனா இந்த டைம்ல அமெரிக்கா என்னதான் மேக்சிமம் ப்ரெஷர்னு கொடுத்தாலும் இப்ப பதிலுக்கு இவங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களே அமெரிக்காக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. சேட்டலைட் இமேஜ், ஏன்னா இந்த அமெரிக்காவோட கடற்படைக்கு சொந்தமான யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் CVN 72 அப்படிங்கிற விமானம் தாங்கிய போர்க்கப்பல் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி இன்னைக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ சேட்டலைட் இமேஜ் வந்து பாருன்னா எடுத்திருக்கு. அது கூட ஒரு டெஸ்ட்ராயரும் அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர் புர்கே கிளாஸ் டெஸ்ட்ராயர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டோட புகைப்படங்கள் அப்புறம் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பின் பாயிண்ட் அக்யூரசியோட சேட்டலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இமேஜஸா எடுத்திருக்கு. ஸோ லொகேஷன்ஸையும் ஷேர் பண்றாங்க. இது கணக்கிட்டு பார்க்கும்போது தோராயமா ஈரான்ல இருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ ஈரானோட மிசைல்ஸ் வந்து பார்த்தா டார்கெட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸ்லயும் அமெரிக்கா இருக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்களா, இங்கதான் இருக்கீங்களா ராஸ்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு எஸ்கலேஷன் வருது இல்ல ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல, அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கா நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது போல இங்க ஏதாவது மாறி எஸ்கு புஸ்கா நடந்துச்சுன்னா சிக்கலாயிரும். இதுக்கு முன்னாடி மாதிரியெல்லாம் அமெரிக்கா வந்து ஒரு இடத்துல சேஃபா நின்றுட்டு நம்ம பண்றதுதான் நம்ம செய்யறதுதான் அப்படிங்கிறது போலாம் இருந்துட முடியாது. ஈராக் யுத்தம்ல செஞ்ச மாதிரிலாம் விமானத்தை வச்சு இந்த இதை பண்ணிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. விமானம் தாங்கிய போர்க்கப்பலை வச்சு ஏர் சூப்பர்மன்சி எல்லாம் காட்ட முடியாது. பதிலுக்கு ஈரான் தரப்பு இருந்து அட்டாக் பண்ணாங்கனாலும் அது ஹெவியா இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கறது இருக்கக்கூடிய விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டனாலதான் அமெரிக்காவும் 2-3 விமானம் தாங்கிய போர்க்கப்பலை நீங்க டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல அமெரிக்காவோட விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் பேட்டில் கேரியர்ஸ் இங்க அதிகமா இன்க்ரீஸ் ஆக நமக்கும் அது மிக பெரும் பிரச்சனையா மாறிட்டு இருக்கு இந்த பிராந்தியத்துல. ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட கடற்படைக்கு சொந்தமான அந்த போர்சஸ் இருப்பாங்களே அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள், வெரோனிகா 3 அப்படிங்கிற ஒரு பனாமா கொடி இருக்கக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பலை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட சாங்ஷனுக்கு கீழே இருக்கு. கரேபியன் தீவுகள்ல இருந்து இந்த சைடு உலா வந்துட்டு இருந்தது. இந்தியன் ஓஷன் பகுதியில வந்துகிட்டு இருக்கும் போது அமெரிக்கா வந்து பண்ண கையகப்படுத்திருக்காங்க. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நம்ம இந்தியன் கடலோர பகுதிகள் நம்ம இதுக்கு வரல அது, பட் இருந்தாலும் அது எந்த நாட்டுக்கு போகுது என்ன ஏதுங்கிற விஷயம் அது அந்த கப்பலுக்கு தான் தெரியும். ஏன்னா போகும்போது மாறிடுது, கொடி மாறிடுது, பேர் மாறிடுது, எல்லாமே நடந்துருது. ஸோ இப்போ அந்த வெரோனிகா கப்பலை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அமெரிக்க தரப்பு வந்து புடிச்சுக்கிறாங்க. ஸோ இது போல இந்தியன் ஓஷன் இது நம்மளோட இதுக்கும் ஆளுமை செலுத்த வேண்டிய பகுதி, இது நம்மளோட ஹெமிஸ்பியர். இப்போ இந்த ஹெமிஸ்பியர்ல நாளைக்கு பின்ன வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இது போல ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குது, அதையே சாங்ஷன் பண்ணியிருக்கோம், பட் அது வாங்குறாங்க அப்படிங்கிறது போல இங்க வந்து ஆளுமை காட்டினாங்க அப்படின்னா அது அவளுக்கு சிக்கலா இருக்கும். இது போல பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நாடு அந்த நாட்டோட கடலோர பகுதிகளில் அவங்க ஆளுமை செலுத்தினாங்கன்னா பரவாயில்ல, எல்லா நாடுகள் பக்கத்துலயும் போய் நாங்க தான் ஆளுமை செலுத்துவோம் அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் போக்குவரத்துகள்லாம் பிடிச்சி நிப்பாட்டி அவங்களோட கட்டுப்பாட்டுகள் வச்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது மிக பெரும் ஆபத்து அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் இருக்கும். ஏன்னா டிப்ளமேட்டிக்கலி ஒரு அழுத்தம், நான் சொல்றதை கேளு உனக்கு இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த இடத்துல இருந்து வருது. ஸோ இது எப்படி நம்மளோட அரசாங்கம் ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய காலம் அமைதிக்கான காலமா இருந்ததுன்னா பரவாயில்ல, யுத்தத்துக்கான காலம் அப்படின்னா கொஞ்சம் மோசம்தான், இக்கட்டான சூழ்நிலை தான். தலைவர்கள் இதை எப்படி கையாள போறாங்கன்றதை வரக்கூடிய நாட்கள்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையனை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.